கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோன் விடுதலை நிலை. இன்னைக்கு எல்லாருக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு ஜெபத்தை பற்றியும் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு தலைப்பில் நம்ம பேசுகிறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமுள்ள ஆண்டவரே, இந்த தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இந்த இரவு நேரில் ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு தலைப்பில் நீ பேச போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே உன் வார்த்தையும் ஆண்டவரே உன் நன்மைகளையும் பகிர்ந்து போகணும்னு நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உன்னோட கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ரீமா சாந்தரபா காந்தரபா. ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, ஒரு அம்மா ஒரு தாயார் கட்டிலில் உட்காரன்ட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது உனக்கு ஒரு வலி உண்டு. அது முட்டி வலியாக இருக்குது. காலு கீழே இறக்க முடியாமல் நீ தவிக்கிறீங்க மகளே. ஆனால் தேவன் சொல்கிறார், கட்டிலில் உட்காருன்ட்டு இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்கிற உனக்கு தேவன் சொல்கிறார், மகளே, இந்த நேரத்தில் அந்த முற்றி வலி இயேசு நாமத்தில் ஆண்டவர் விடுதலை தரார். ரீபா சாந்த். அதுக்கு அடையாளம் உங்கள் வீட்டில் ஜெபமே இல்லை, உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறதே இல்லை. உங்களது ஒரு அந்த வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அந்த வீடு ஒரு ஷீட் போட்ட வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கீங்க மகளே. ரீபா சாந்தரபா. நீ பேசும் ஆண்டவரே. நீ பேசாத கல்லோ மரமோ இல்லை. நீ பேசணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. ஜெபம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சுஸ்தி புத்தி கழுகி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இப்போ எழுந்தி ஜெபம் பண்ணுங்க நீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம ஜெபிக்கணுமன்னா சுஸ்தி புத்தி கழுகி ஜெபிக்கிறது நம்ம கற்றுக்கணும். நீ ஜெபம் பண்ணன்னு சொல்லி யாருமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நீயே ஜெபிக்கிறது கற்றுக்கணும். நான் இந்து, நான் இயேசுக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வந்துட்ட அப்புறம் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள். நான் ஹிந்து, இயேசு பற்றி எனக்கு தெரியாது. நான் ஆந்திரா, நான் சென்னை பட்டணத்தில் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் நான் இயேசுன்னு 99 இயேசுன்னு ஏற்றிக்கினேன். 2000 மார்ச் 22ஆம் தாரீக்கு தான் என் மகன் வயிற்றில் இருக்கும்போது டாக்டர்ஸ் சொன்னாங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் டெலிவரி ஆகும்னு சொல்லும்போது கால நேரத்தில் எத்தனையோ நாமங்களை நான் உச்சரித்தாலும் நடக்கவில்லை. ஆனால் மத்தியானம் 12:55 இயேசு நாமத்தை நான் உச்சரிக்கும் போது என் குழந்தை வெளியே வந்தது, ஒரு மகன் வெளியே வந்தார். நான் 19 வருஷமாக தூங்கவில்லை. கிட்ட கனவெல்லாம் வரும். அந்த நாளில் நான் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இன்னுக்குள்ளே இருக்க இருள் நீங்கி வெளிச்சத்துக்குள்ளே கண்டேன். அந்த வெளிச்சத்தினால கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். அந்த நாள் முதல் இது வரைக்கும் கூட யாருமே நீ ஜெபம் பண்ணும், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னதில்லை. சுஸ்தி புத்தி கழுகி கஷ்டத்திலையும் கண்ணீரிலும் வேதனைக்குள்ளும் நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கிறது கற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத வீட்டுகளை நாம் காண்பிக்கிறோம். தேவன் சொல்கிறார், ஜெபிக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அதிகமாக தீர்க்கதரிசிகளை நம்பது இல்லை, தீர்க்கதரிசிகளுக்காக ஓடுது இல்லை, நீங்கள் சொஸ்தத்துக்காக ஓடுது தவிர நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலே கர்த்தர் சொஸ்தத்தை கூட உனக்கு தருவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளோ இருள் உனக்கு சூழ்நிருக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக வெளிச்சம் வரணும்னா நீ ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் கடந்தி வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கடந்தி வரும். அப்படிப்பட்ட ஜெபம்னு சொல்லும்போது தானியேல் ஜெபம் பார்க்குறோம், அன்னாள் ஜெபிக்கிறது பார்க்குறோம், ரூத்தம்மா ஜெபிக்கிறது பார்க்குறோம். எத்தனையோ பேரை நம்ம பைபிளில் பார்க்குறோம் ஜெபம் பண்ணதும். பேதுருவோட ஜெபத்தை பார்க்குறோம். ஏசையாவோட ஜெபத்தை பாருங்கள் எப்படி ஜெபிக்கிறாரோ. இரவெல்லாம் ஜெபம் பண்ணி அவரும் அதுக்கப்புறம் ஊழியத்தை பார்க்குறது நம்ம செய்கிறோம். இன்றைக்கி ஜெபம் இல்லை. வீட்டுக்குள்ளே ஜெபம் காணப்படலை. அதிகமாக டிவியில் இருக்குது. சீரியல்ஸ் பார்க்குற கிறிஸ்டின்ஸ் இருக்கிறீங்க. அதிகமாக சினிமா பார்க்குற கிறிஸ்டின்ஸ் இருக்கீங்க. உலகத்தை பிரகாரம் வாழ்கிற கிறிஸ்டின்ஸ் இருக்கீங்க. அப்படி நீங்கள் வாழாமே நீங்கள் ஜெபிக்கிறது கற்றுக்கோங்க. ஆண்டவரோட சமுதாயத்தில்
சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கடந்து வரும். என்னோட பெரிய மகன் வெளிநாட்டுக்கு சொல்லும் போது அவர் விசாக்காக பணம் தேவையா இருந்தது. அப்போ எவ்வளோ ஒரு ஜெபத்தை நான் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது அதிக கர்த்தரோட சந்நிதியிலோ விடாமல் நான் வைரக்கமாக ஜெபம் பண்ணேன். அப்போ கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து என் மகன் வெளிநாட்டு போகிற கிருபையும் தந்தார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குதா, ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகள் வருதா, ஜெபம் பண்ணுங்க. பணம் கஷ்டம் இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க. வருமான பாதிப்புண்டா, ஜெபம் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு வருது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்தியமா உண்மையால ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உண்மையா இருக்க மனிதரை கர்த்தர் கைவிட மாட்டார். உண்மையா இருக்க மனுஷனை கர்த்தர் கைவிட மாட்டார். இயேசு எங்குமே கஷ்டத்தை கொடுக்கிற தேவன் இல்லை, ஆனால் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஒரு தாயார் நினைக்கிறீங்க, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இந்த சோதனை என்னால் தாங்க முடியல. இவ்வளோ நான் ஜெபிக்கிறேன், ஆனால் இந்த சோதனை எனக்கு இருக்குது. ஐயோ, இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் வருமான பாதிப்பு உண்டு, ஒரு வளர்ச்சி இல்லை. ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி ஏங்குற ஒரு இருதயத்தை நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்றார், மகளே நீ பண்ற ஜெபத்தை கேட்கிறார். அதனால தான் உயிர் இழந்தாமே தேவன் இதுவரைக்கும் உன்னை காத்திருந்து நடத்தி வந்தார். அதி சீக்கிரத்திலோ உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரப்போதும். அதுக்காக நீ தேவனுக்கு நன்றி சொல்லு. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது வைராக்கியமாய் ஜெபிக்கிறது கற்றுக்கணும். ஒரு விஷயத்தில் வைராக்கியமாக நம்ம கற்றுக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் தேவனுடைய இடத்துல ஜெபத்திலும் வைராக்கியம் விடாமல் தேவனு முன்னாடி ஒரு விஷயத்தை காக்கும். இவ பாருங்க, உன்னோட மகனுக்கு வேலை இல்லை, நல்லா படிச்சிருக்கிறார், வேலை கிடையாது. அதுக்காக நீ வைராக்கியமாக கர்த்தரோட சன்னிதானத்தில் உபவாசத்தை இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உபவாசத்தில் இருந்து தேவனை முன்னாடி நீ சாந்தி முட்டி போட்டு நீ ஜெபிக்கும் போது தேவாத்த தேவன் அந்த வைராக்கியமான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நமக்கு வைராக்கியம் உண்டு. எதில் வைராக்கியம் இருக்குது தெரியுமா? பக்கத்து வீட்டவங்கக்கிட்ட சண்டை போட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முழுகும் உயிர் இருக்கு வரைக்கும் முழுசு வரைக்கும் அவங்கள மூஞ்சே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு வைராக்கியம் உண்டு. நமக்கு வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம் தெரியுமா? இன்னொருத்தர் எதிர் வீட்டவங்களை வீடு கட்டினாலும், குடும்பத்தில் யாரும் நல்லா வீடு கட்டினாலும் நம்ம கடனை வாங்கினே சார் அந்த வீடு கட்ட வேண்டியதுதான் வரும். அப்படிப்பட்ட வைராக்கியம் காணப்படும். நமக்கு வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் சத்தி போனாலும் என் கணவரோடு நான் போக மாட்டேன், அவரோட மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கணும். இன்னொரு வைராக்கியம் என்ன வைராக்கியம் தெரியுமா? ஐயோ, என்னோட மனைவின் அப்படிதான், இப்படி தான் நம்ம பண்ணணும், இப்படி தான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் செய்யணும், அதுக்கிட்ட மூஞ்சே கொடுக்கக்கூடாது, வாழ்க்கை முழு இப்படி தான் வாழணும்னு சொல்லி வைராக்கியம் உண்டு. இன்னொரு வைராக்கியம் என்ன வைராக்கியம் தெரியுமா? தாயின் தகப்பனாருக்கு இருக்கும். சத்து போனால் என் மகனை வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்கள வீட்டில் தண்ணி கூட நான் சாப்பிட மாட்டேன், சோறு கையால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த வைராக்கியமெல்லாம் நான் விட்டுட்டு கர்த்தரிடம் முன்னாடி முட்டி போட்டு வைராக்கியமாக ஜெபிக்கிறது நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த வைராக்கியமாக பண்ணுற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். தானியேல் ஜெபம் பண்ண ஒரு சட்டம் வந்ததும் ஜெபமே பண்ணக்கூடாது இந்த தேசத்துக்குள்ள சட்டம் வரும்போது தானியேல் கர்த்தர் முன்னாடி சாந்தி முட்டி போட்டு அவரும் இரவும் காலையும் மத்தியானம் 3 வேளை அதிக ஜெபிக்க ஆரம்பிக்கார். அந்த வைராக்கியமான ஜெபத்தை தான் அந்த சட்டத்தையும் தேவன் மாற்றித்தார். எப்படிப்பட்ட ஜெபத்தை தெரியுமா? அந்த வைராக்கியமான ஜெபம். அதிகார நேரத்தில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது நம்ம கற்றுக்கணும். கர்த்தரோட சமுதாயத்தில் இருந்து ஜெபிக்கிறது நம்ம பழகிடணும். அதிக நேரம் தேவனோடு இணைந்திருக்கிற ஜெபம் நமக்கு தேவை. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜெபிக்கணும், மத்தியானத்தில் ஜெபிக்கணும், வேத வசனத்தை படிக்கணும். கர்த்தரோட ஒரு இணைப்பு, கர்த்தரோடு இணைந்து நம்ம ஆவியில் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு வருமான பாதிப்பு கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் தீர்த்துவார். இன்னை அவமானப்படுத்த ஜனங்களை உண்டு, இன்ன வேதனை கொடுத்த பேச ஜனங்களை உண்டு, இன்ன கண்ணீர் விட மாதிரி பேசின ஜனங்களை உண்டு, அப்படி மட்டமாக பார்த்த ஜனங்களை உண்டு, இன்னை நேசிக்காம வேதனை கொடுத்தவங்களை உண்டு. அவங்கள முன்னாடி தேவாத்த தேவன் அந்த காலத்தில் நான் ஜெபம் பண்ணேன். அதிக நேரம் கர்த்தர் இடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே ஆண்டவரே இப்படியெல்லாம் என்ன பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் என்னை கண்ணீர் விட்ட மாதிரி இருக்கிறாங்க, ஆண்டவரே இப்படி அவமானப்படுத்திட்டாங்க,
இப்படி எனக்கு துக்கத்தை கொடுத்துட்டாங்க, இப்படி வேதனையாக இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமுதாயத்தில் நான் கண்ணீரை விட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் பண்ணும்போது இந்த காலத்தில் எனக்கு ஊழியக்கார ஆண்டவரை வச்சு சத்துருவுக்கு முன்னாடி எனக்கு போஜனத்தை கொடுத்து சத்துருவுக்கு முன்னாடி உயர்த்தை வச்சு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அம்மா, எப்பவுமே கஷ்டம் இருக்காது மகனே மகளே, காலம் ஃபுல்லாக கஷ்டம் இருக்காது, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் இருக்காது. కొన్ని கஷ்டங்கள் நமக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். కొన్ని வேதனைகள் நமக்கு வருதுன்னா காரணம் நம்ம தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, ஒருத்தர் மன்னிப்பில்லை, ஒருத்தர் தேவனுடைய சுபாவங்கள் இல்லை, பொய் சொல்கிற வாழ்க்கை இருக்குது, திம்மர் இருக்குது, பெருமை இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தேவனை எதிர்த்து நிற்பார். நீங்கள் பண்ணுற ஜெபத்து கூட ஆண்டவர் கேட்கவே மாட்டார். நம்ம பண்ணுற ஜெபம் தாழ்மையோடு ஜெபம் இருக்கணும். நம்ம ஜெபம் பொறுமையோடு இருக்கணும். நம்முடைய ஜெபம் கர்த்தர் முன்னாடி பரிசுத்தமாக நம்ம காணப்படும் போது தேவாத தேவன் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் வருமான பாதிப்பு உண்டா? அதான் தேவன் உங்களை ஒரு காலமும் உண்டு. அந்த காலத்தில் கர்த்தர் உயர்த்து ஸ்தானத்துக்குள்ளே அவங்களை வைப்பார். தேவன் கர்த்தர் முன்னாடி முட்டி போட்டுறா மனங்கரா ஜபிக்கிற ஒரு ஆள் குடும்பத்தை காணி மனுஷ உயிரோடு இழந்தலாம். அந்த ஜபம் விடாது. என்ன ஜபிக்கணும்னு சொல்லி கதற மக்களை உண்டு. நான் சொல்கிறேன், என்ன ஜபிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்க கஷ்டங்களை பற்றி ஜபம் பண்ணுங்க. உங்கள் வீடு விஷயத்தில் வச்சு பக்கத்து வீட்டாக்கு சொல்லாமே வைராக்கமாக ஜெபம் பண்ணுங்க. தேவன் சீக்கிரத்தில் உங்களுக்கு விடுதலை தரார். மூடாதி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் பார்க்கும்போது அந்த காலத்தில் இயேசு பிரபு சிலுவையில் தூக்கி 3 நாளுக்கு அப்புறம் உயிரோடு இழந்துட்ட அப்புறம் அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போனார். அவர் தாயாராயின மரியம்மனும் கொஞ்சம் பேர் பெண்களை சேர்ந்து ஜபிக்கிறது அங்கே பார்க்குறோம். பெண்களாக சேர்ந்து ஜபிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பெண்களாக இருக்குங்க. நீங்கள் பக்கத்து வீட்டாங்களா இருக்கலாம், எதிர் வீட்டாங்களா இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். பெண்களாக இருக்குங்க கொஞ்சம் பேர். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீரோடு ஜபிக்கிற தாய்மாராலாம் நீங்கள் இருந்து இருக்கணும். உங்கள் பிள்ளைகளோட விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பலகீனங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து வீட்டவங்களை எதிர் வீட்டவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. ஒருவேளை உங்கள் மகன் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கலாம், உங்கள் மகன் சரியாக படிக்காமல் இருக்கலாம், உங்கள் பொண்ணு லவ் பண்ண இருக்கலாம், உங்கள் பிள்ளை எப்படியாவது வாழ்ந்திருக்கலாம், உங்களை சரியாம கவனிக்காமல் இருக்கலாம், உனக்கு சரியாக காசு கொடுக்காம இருக்கலாம், உனக்கு கஷ்டத்தை கொடுக்குற தாய்மாரங்களை காணப்படலாம். அப்படிப்பட்ட இடத்துல எண்ணங்களுக்குள்ள நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணது பழகிடுங்க. கர்த்தரோட சமுதாயத்தில் கண்ணீரை விட்டு பெண்களாக இருக்கக்கூடி நீங்கள் ஜபிக்கும் போது 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீங்கள் கண்ணீரோடு ஜபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இன்னொரு பெரிய மகன் சரியாக படிக்க மாட்டார். அவர் படிக்காத பட்சத்திலும் இன்னும் சொந்தக்காரே பயங்கரமாக சொல்லுவாங்க, உங்கள் மகன் படிக்க மாட்டார், உங்கள் மகன் இப்படி தான் வாழ்வாங்க, இப்படி தான் இருக்குவாங்க அன்னு சொல்லும்போது ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, ரொம்ப கண்ணீர் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் அந்த அவமானங்கத்தில் நானும் இன்னொரு அம்மா எனக்கு தெரிஞ்சின ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்படி சேர்ந்து நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் பர்சனலாக கூட உட்காரண்டி கர்த்தரோட சந்நிதியில் ஆண்டவரே என்னோட மகனை உயர்த்தும், என் மகனை படிக்க, என் மகன் ஆசிரியம் சொல்லி கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதும் 10th கிளாஸ் 10th கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற தாய்மாரங்கள் 2 பேர் இருக்கீங்க, 2-3 பேரும் உங்கள் மகன் சரியாக பார்க்கவே மாட்டீங்க. இந்த டிவி முன்னாடி நீ நிற்கும் போது நீ எப்படிப்பட்ட பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க தெரியுமா? உங்கள் புடவை தூக்கி அடிச்சுட்டு உன்னோட கையை ரைட்டுக்கு எழுது பக்கமாக கை வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு டிவி பார்க்குறீங்க. உங்கள் மகன் படிக்கலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓடுறாங்கன்னு சொல்லி அந்த வேதனையோடு நீங்கள் நிற்கிறீங்க. நீ கட்டின புடவை கூட என்ன புடவை தெரியுமா? மஞ்சள் கலரில் இருக்குது. மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த புடவை கட்டி நிற்கிறீங்க, தலை சுற்றி மூடி போட்டிருக்கீங்க. அந்த மகளுக்கிட்ட ஆண்டவரை சொல்கிறாரு, மகளே அந்த விஷயம் நீ பிள்ளைகளை பற்றி பக்கத்து வீட்டில் எதிரவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது படிக்காது இப்படி தான் வாழுதுன்னு சொல்லி யாருக்கிட்டும் எந்த வார்த்தையும் சொல்லாத. நீங்கள் என்ன சொல்ல, நீங்கள் மாடுகளில் எதை வச்சு மேய்ப்பறீங்க, அப்படிப்பட்ட வேலையில்
வேலையில் நீங்கள் செய்கிறீங்க, ஆனாலும் கர்த்தருடைய இடத்துல உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவாத்த தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி தருவார். உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். மகனே, இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நீங்கள் அடுத்தவங்கள விஷயங்களை தலையிடாதீங்க. மற்ற குடும்பத்தில் தலையிடாதீங்க. அவங்கள விஷயங்களுக்கு இவங்கள விஷயத்தில் அவங்களுக்கு சொல்லாதீங்க. மாமியார் விஷயம் மருமகளுக்கும் மருமகள் விஷயம் மாமியாருக்கு சொல்லாதீங்க. இந்த ஜோதிஷக்காரர்கிட்ட ஓடி போகாதீங்க. யாருக்கிட்ட ஓடி போய் நிற்காதீங்க. எந்த நாத்தனாரனாலும் நீங்கள் ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்தால், ஒரு மருமகளை ஒரு அண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்தால், ஒரு அக்கா மாதிரி பார்க்குற குணாதாசம் உன்கிட்ட இருக்கணும். அவங்கள பார்த்து உங்கள் அண்ணன் தம்பிகள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுற பெண்களுக்கிட்ட சொல்றேன், இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க முட்டி போட்டு நீங்க எல்லாம் குளிர்வா ஜெபம் பண்ணது பழகிடுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி பெண்களா சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் போனேன். ஹைதராபாத் போய் ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டில் நான் போஜனத்தை நான் கண்ணுக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நான் சாப்பிடும்போது இன்னை சுற்றி 6-7 பெண்கள், ஒரு ஆண்டிகள் வயசு இருக்குது, ஒரு 50 ஒரு 60-70 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டிகள் சொல்லலாம். அவங்கள 5-6 பேர் இன்னோட உட்காரன்ட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இங்கே பசங்கள் எல்லாம் வந்து பிள்ளைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. கனடா, அமெரிக்கா, லண்டன், யூஎஸ் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆயிட்டாங்க. நாங்கள் மட்டும் டைம் பாஸ் ஆகாமல் நாங்கள் 6 மாதம் அங்கே 6 மாதம் இங்கே இருக்கிறோம். நாங்கள் அதிகமாக அங்கே போயிட்டு வந்து ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வரோம் தவிர போயிட்டு வந்துடும். ஆனால் எனக்கு மனசு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரும் அனி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு சொன்னாங்க, கரோனா வந்ததும் இந்த கரோனா காலத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் எல்லாருமே குளிர்ந்து உட்காரண்டி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வீட்டில் 1 மணி நேரம் ஜெபிக்க நாங்கள் ஆரம்பிக்கும் போது நிறையா கடவுள் எங்களுக்கு விடுதலை தந்தார். நிறைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு விடுதலை தந்தார். எங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தந்தார். எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கர்த்தர் கொடுக்குறாங்க. கர்த்தர் சிலுவில் தூக்கி போகும்போது கூட பெண்கள் அலூட்டி கர்த்தர் முன்னாடி நிற்கிறாங்க. இயேசு முன்னாடி இயேசைய சொல்கிறார், உனக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க அனி சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்படி அவங்களுக்கு பேசும்போது தேவாத்த தேவன் அவங்களுக்கு முன்னாடி நிற்க சொல்லும் போது அந்த பெண்களுக்கு சொன்ன போது அவங்களை அப்படியே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பாருங்க, பெண்களை வந்து எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிக்குது ஆரம்பிக்கணும். சபைக்குள்ள பெண்கள் இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேசக்கூடாது, அவங்கள விஷயங்கள் இவங்கள விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அங்கே நடக்கிற விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட பெண்களாக சபைக்குள்ள காணப்படணும். இப்படிப்பட்ட பெண்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். ஆம்பளைங்கள புருஷன்லாம் இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், நீங்கள் கூட அப்படி ஐக்கியமாக இருக்கணும். சபைக்குள்ள ஒற்றுமையாக இருந்து சபைக்குள்ள ஒரு ஒற்றுமைத்தனத்தில் நீங்கள் இருக்கும்போதும் தேவன் விசேஷம் உங்கள் ஜெபத்தை கேட்கப்படுவார். நீங்கள் பண்ணுற எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னா, நீங்கள் பண்ணுற ஜெபம் சுஸ்த புத்தி கலகி ஜெபிக்கணும், வைராக்கியமாக ஜெபிக்கணும், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். தேவன் முன்னாடி முட்டி போட்டு ஜெபிக்கும் போதும் தேவன் உங்கள் குடும்பத்தை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். அம்மா, வாழ்க்கை ஃபுல்லாக சூன்யம், வாழ்க்கை ஃபுல்லாக இருள் இருக்காதோ, நீ சத்தி போவதற்கு உங்கள் குடும்பத்தில் இருள் இருக்காதோ. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் உண்டு. அந்த நேரத்து வரைக்கும் நீங்கள் காத்திருந்து நடந்துங்க. அந்த நேரத்து வரைக்கும் காத்திருங்க. தேவாத்த தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் தேவாத்த தேவன் ஜெபத்தை கேட்டு உங்களை விசேஷமாக தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்குறோம். அந்த நேரம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் மகளே, அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும் மகனே. கணவர் மனைவி சேர்ந்து நீ கைப்பிடிச்சி ஜெபிக்கிறது நீங்கள் பழகிடணும். நீங்கள் சாப்பாடு சமைக்கும் போது கூட சாப்பாடு வச்சு எவ்வளோ அந்த சாப்பாடு நேரத்தில் சாப்பிட முடியாமல் சண்டை பயங்கரமாக உங்கள் வீட்டுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சண்டை வந்துட்டு இருக்கிற குடும்பங்களை நான் காணப்பட்டிருக்கிறேன். அந்தப்பட்ட குடும்பங்களை நான் பார்க்குறேன்.
உங்களுக்கு சொல்கிறார் கர்த்தர், நீங்கள் வந்து சண்டை போடக்கூடாது. நீங்கள் குடும்பமாக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தரை முன்னாடி முட்டி போட்டு ஜெபிக்கும் போது வன்ற அந்த சண்டை கூட கர்த்தர் எடுத்து போற்றுவார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நாங்கள் வாழ போகிறோம்னு தெரியாது, எத்தனை வருஷம் நாங்கள் இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் கொடுத்த குடும்ப வாழ்க்கையிலையும் கணவரும் புருஷனும் பிள்ளைகள் 4 பேர் சேர்ந்து சாப்பிடும்போது தண்ணி போட்டாலும், சோறத்தில் தண்ணி போட்டு சாப்பிட்டாலும் அது சந்தோஷமாக சாப்பிட்ற குடும்பம்ல தான் தேவன் வாசமாக இருப்பார். அப்படிப்பட்டவங்களோட ஜபத்தை தான் கர்த்தர் கேட்பார். நிறைய ஆசைகள் உண்டு, உலகத்து ஆசைகள் உண்டு. அவங்களுக்கு அந்த புடவை இருந்தது, இவங்களுக்கு அந்த துணி இருந்தது, இவங்களுக்கு ஃபர்னிச்சர் இருக்குது, அவங்களுக்கு சோஃபா இருக்குது, அவங்களுக்கு கார் இருக்குது, எங்களுக்கு இல்லை. எங்கள் அக்காமாருங்க நல்லா இருக்காங்க, அண்ணாமாருங்க நல்லா இருக்காங்க, தங்கச்சிக்காரங்க நல்லா இருக்காங்க, ஐயோ உங்கள் உருவத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, மச்சினெல்லாம் நல்லா வீடு கட்டி வாழ்கிறாங்க, ஐயோ இப்படியெல்லாம் எங்கள் நாத்தனார் ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஏன் இப்படி துக்கப்படுறேன், நான் ஏன் கண்ணீர் விட்டு, நான் ஏன் இப்படி வாழ போகிறேன், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது, எதுக்கு நான் வாழணும், எதுக்கு ஜீவிக்கணும், எதுக்கு இப்படி இருக்கிறேன், நான் சத்தியப்போதாலும் நல்லா இருக்கமே, ஐயோ எங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லி இப்படி தான் வாழுதா, ஐயோ இந்த பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்களான்னு சொல்லி வாழ்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சொல்கிறார். மற்றவங்கள பார்த்து ஆசைப்படாதீங்க, மற்றவங்கள பார்த்து கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறதுல சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு இருக்கிறதுல கஷ்டமோ நஷ்டமோ வேதனோ துக்கமோ உங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கழந்தி வருவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள 2 கொரிந்தியர் 1:11 ஆண்டவர் சொல்கிறார், அவரோட மகிமை உங்கள் வீட்டு மேலே காணப்படும், அவரோட கிருபை உங்கள் வீட்டு மேலே இருக்கும். எப்படிப்பட்டவங்க வீட்டு மேலே கர்த்தரோட கிருபை இருக்கும்னா, எப்படிப்பட்டவங்க வீட்டு மேலே மகிமை காணப்படுதுன்னா, முட்டி போட்டு ஜெபிக்கிறவங்க, வைராக்கியமாக ஜெபிக்கிறவங்க, தாழ்மையோடு ஜெபிக்கிறவங்க, கர்த்தர் முன்னாடி நிற்கி பேசுகிற ஜனங்க, இப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையும் கொடுப்பார். முட்டி போட்டு ஜபிக்காத ஆட்கள் வீட்டு மேலும், கர்த்தர் முன்னாடி வைராக்கியமாக ஜபிக்காத ஆட்கள் மேலும், பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க பெண்கள் ஜபம் இல்லாத வீட்டுக்குள்ள மேலும் கர்த்தரோட மகிமை காணப்படாது. சைத்தானோட கொடி தான் இருக்கும். சைத்தான் கொடி போட்டு ஜெயத்தை கொடுக்கும். இது என் வீடு, நான் சுதந்திரிச்சுக்குனேன் அனி சொல்ற அளவுக்கு அது கொடி போற்றும் போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி கொடி போடுற வீடு, சைத்தான் வாழ்ற வீடு எப்படி இருக்கும்னா, அதிகமாக பணம் வரும், செலவாயிட்டே இருக்கும், அதிகமாக ஜபிக்க முடியாமல் எப்படி பார்த்தாலும் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் கஷ்டம். ஐயோ நாங்கள் தசம பாகங்கள் கரெக்டாக கொடுக்குறோமே, நாங்கள் கரெக்டாக செய்கிறோமே, ஏன் கஷ்டம், ஏன் இது எதுனோம்னா, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ள தசம்பாகங்கள் எல்லாமே நீ கொடுக்குறீங்க தவிர உங்களுக்குள்ள தாழ்மையான பணபாட்டியம் இல்லை, இன் முன்னாடி நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, இன் முன்னாடி நீதியாக இல்லை, இந்த முன்னாடி சத்தியமாக இருக்காதனால தான் அந்த சைத்தான கொடியேற்றும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ நான் 20 வருஷமாக ஜெபிக்கிறேன், 25 வருஷமாக ஜெபிக்கிறேன், இந்த இயேசுக்குள்ளே தான் நான் கடந்து போகிறேன், ஏன் கஷ்டங்கள், ஏன் கண்ணீர், ஏன் இந்த மகிமை, ஏன் இந்த அருள்நாதனை இயேசுன்னு ஆசிர்வதிக்க முடியல அன்னு சொல்லி தவிக்கிறீங்கல்ல. இந்த 25 வருஷத்தில் நீங்கள் யோசனை பாருங்க, கொடி நீங்கள் குறி சொல்கிறவங்கக்கிட்ட கையெடுப்பீங்க, கயிறு கட்டுறவங்கக்கிட்ட ஓடிட்டு இருப்பீங்க, ஜோதிஷ்காரர்கிட்ட ஓடிட்டு இருப்பீங்க, கர்த்தர் நம்ப காட்டில் மனுஷங்களை அதிகமாக நம்புகிற மனுஷங்களை நீங்கள் காணப்படுறீங்க. உன்னோட இருதயத்தை யோசனை பண்ணிட்டு பாருங்க, உங்களோட இருதயத்தை நினச்சி பாருங்க, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டாமா, யாரு என்ன பேசினாமா, யாருக்கென்ன கஷ்டம் கொடுத்துட்டாமா, யார் என்ன துக்கப்படுத்த மாதிரி பேசினாமா, அண்ணனை கைவிட்டு மாதிரி பேசினாமா அன்னி சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அதனால அருமையான தெய்வச்சனமே வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணது பழகிடுங்க, சுஸ்தித புத்தியோடு ஜெபம் பண்ணுங்க, மகிமையோடு ஸ்திரீல் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது கற்றுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கும் போதும் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்ம ஜெபிக்கலாம் இந்த இரவு.
ரீபா சாந்தாரபா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நிகழ்ச்சி பார்க்குற மக்கள், இந்த நிகழ்ச்சி பார்க்குற யூடியூப்பில் இருக்கலாம், இந்த நிகழ்ச்சி டிவி மூலமாக இருக்கலாம், ஃபேஸ்புக் மூலமாக இருக்கலாம், பார்க்குற ஜனங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பாவத்தை உணர்த்திருக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்க குறைகளை கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, கர்த்தர் இடத்துல பேசுங்க. நான் செஞ்ச தப்பு, நான் பண்ணது பாவம், நான் இப்படியெல்லாம் நடத்துக்கினான்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விடி ஜெபிக்கும் போது தேவனுடைய ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இந்த காலத்தில் நீங்கள் வாழறீங்க. உங்களுக்கு இருக்கிற வேதனை, மனம் திரும்பாத ஒரு மனிதரை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. மனம் திரும்பி கர்த்தர் முன்னாடி முட்டி போடாத ஒரு மனுஷனை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. சுயநிலையில்லாத ஸ்வஸ்த புத்தி இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல் ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியாது. உலகத்தில் இருக்கிற வைராக்கியங்களை விடுங்க, உலகத்தில் இருக்க காரியங்களை விடுங்க. கர்த்தரை முன்னாடி கிறிஸ்டியானிட்டி இருக்கிற நீங்கள், இயேசு பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், அந்த அருள்நாதர் இயேசு முன்னாடி, அந்த தெய்வத்தை முன்னாடி முற்றி போடுங்க. அந்த தெய்வத்தை அதிகமாக தொழுதி கொள்ளுங்க. நீதியாக இருங்க, நிஜாய்தியாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்படாத அளவுக்கு இருக்கிறார். இன்னைக்கு வருமான பாதிப்பு உண்டா மகளே? வருமான பாதிப்பு உண்டு மகனே. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் கையில் நிற்காம செலவாயிட்டு இருக்குன்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் காணப்படுறீங்களா? இன்னைக்கு அருள்நாத இயேசு சொல்கிறார், இயேசு நாமத்தில் இந்த வருமான பாதிப்பு விடுதலை தரார். இந்த வருமான பாதிப்பு விடுதலை தரார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒரு தம்பி, உனக்கு சம்பளம் வருது, உனக்கு 20,000 30,000 சம்பளம் வருது, வந்த செலவு பைக் பெட்ரோல்னு சொல்லி இதுக்கு செலவாயிட்டு கடைசி நேரம் வரும்போதே உனக்கு கையில் பணம் இல்லாமல் போகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தம்பி? நீ தசம்பாகத்தை உங்கள் சபையில் கொடுக்கறதில்ல. உங்கள் தசம்பாகத்தை உங்கள் தாய்மார் கேட்டால் கூட நீ கொடுக்க மாட்டீங்க, கொடுக்காம தவிச்சு போகிறீங்க. அதனால தான் வீணாத செலவுகள் உனக்கு கையில் வந்துட்டு இருக்குது, வீணாத செலவுகள் வந்திருக்குது. மலாக்கியில் கர்த்தர் பேசியிருக்கிறார், உங்கள் தசம்பாகத்தை சபைக்குள்ளே கொடுங்க, அப்போ திருடியோ உன்னை பணத்தை திருடி பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி தராங்க. இன்னொரு பொண்ணு இருக்குது, ஒரு தங்கச்சி மாறு இருக்குது, உனக்கு கல்யாண மகளா, உனக்கு கல்யாணம் ஆகாம நீ கவலைப்பட்டிருப்பீங்க. ரீபா சாந்தா ரமா காந்தா ரபா ரபோம் தரணந்தி ரீமா சாந்தா. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 13 வருஷம் இருக்கிற ஒரு பொண்ணு நான் பார்க்குறேன். நீ கிராமத்துக்குள்ளே எங்கோ இருக்கிற பொன் மகளே, நீ எப்படிப்பட்ட பகலன்னு சொன்னால், நீங்கள் படிக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே பணம் இல்லாதனால படிக்க முடியாமல் வேதனை பண்ணுறேன். உனக்கு ஒரு அடையாளம்னு சொல்லணுமா? இருதயத்தில் ஒரு நோய் உண்டு, ஒரு வேதனை உண்டு, ஹார்ட் ப்ராப்ளம், ஏதோ ஒரு வலி இருக்குது. அந்த ஹார்ட்டில் இருதயத்தில் ஒரு ஓல் இருக்குது, உனக்கு ஒரு ஓல் இருக்குதுனால ஒரு வேதனை இருக்குது. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறீங்க. இந்த நேரத்தில் இயேசு நாமத்தில் அந்த வலி எடுக்கிறார் தேவன். 2 மாதத்துக்குள்ள தேவாத்த தேவன் அந்த வலி எடுத்துட்டு உன் ஹார்ட் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறாரு மகளே. உனக்குன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார், அதிகமாக குடிப்பார். உங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து நிற்பார். உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எதுக்கு தான் பிறந்தியோ, நீ சத்தே போயிட்டு இருக்கலாமே, நீ எதுக்கடி உயிரோடு இருக்கிற, எங்களை தொலைச்சிறதுக்காக உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் அப்பா பேசுகிற வார்த்தைகள் உன் இருதயத்துக்குள்ளும் வேதனை கொடுக்குது மகளே. ஆனால் அப்பா முன்னாடி நீ முட்டி போட்டிருக்கீங்க. அம்மா பொண்ணு பாப்பா, ஆண்டவர் சொல்கிறார், இயேசு நாமத்தில் தேவன் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு உனக்கு ரிலீஸ் பண்ணுறார். எத்தனையோ பேர் ஆண்டவரே எவ்வளோ வேதனையோட கேன்சரோட பாதிக்கப்படுறாங்க, கேன்சர் நோயோட ஆண்டவரே இருக்கிறாங்க, சத்தி போகிற நேரத்தில் இருக்காங்க. ஒரு அம்மா இருக்குது, உனக்கு கேன்சர், நீ கடைசி காலத்தில் நிற்கிறீங்க, நீ படுக்கையில் படுத்திருக்கீங்க, உட்காரின்ட்டு கொஞ்சம் சாப்பிட முடியுது. ஆனால் உங்கள் சுற்றி இருக்கவங்க ஊழியக்காரில் அவங்க சொல்கிறாங்க, நீ உயிரோட பழப்பீங்க, உயிரோட இருக்க போகிறீங்க அன்னி சொல்லி சுவாசத்தினால அவங்கள ஊற்றுறாங்க. அம்மா ஜெபிக்கலாம்,
கர்த்தருடைய தீர்மானத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் உன் உயிர் ஒப்பு கொடுக்கலாம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனாலும் அதுக்கு முன்னாடி உனக்கு இருக்கிற அந்த சொத்து யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எழுதி வச்சிடுங்க. உனக்கு அப்புறம் சண்டை போடாமல் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஊற்றுவார். மகளே, இந்த வேலை நீ பண்ணிக்கொடு, இமிடியட்டாக நீ பண்ணிக்கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சொல்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? முட்டிலோ ஒரு புண்ணு வந்துச்சு. முட்டியில் அவனுக்கு ஒரு புண்டு வந்துச்சு. அது ரெட்டாக அப்படியே ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் தோலெல்லாம் போய் கொஞ்சம் அப்படி ஆடி நீ உளுந்துட்டியம்மோ தெரியல, அப்படிப்பட்ட இருக்குது. அது உனக்கு தான் மகளே. ரீபா, இன்னொரு அம்மா இருக்கீங்க. உங்கள் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து உன்னை அடைக்கிறாங்க. உன்னால் தாங்க முடியாமே ஒரு நாள் இரவு நீ போயிட்டு கனவுலுக்கா நீ போய் கிணறுல உளுந்து சத்தி போலாமன்னு சொல்லி நீ ஓடி போயிட்டீங்க. போயிட்டு அப்புறம் அந்த கிணறுக்கிட்ட நிற்கும் போது உனக்கு இயேசு மாதிரி ஒரு ஆளை நீ பார்த்தீங்க. அது பார்க்கும்போது வெள்ளை துணி போட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறக்குது. நீ பார்த்து ஐயோ இன்னி ஏசையா இருக்கிறார், இன்னி காப்பாற்றுவார்ன்னு சொல்லி நம்பிக்கையோட வீட்டு திரும்பி நீங்கள் வந்தீங்க. மகளே, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் எத்தனையோ உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, ஆண்டவர் அந்த நாள் முதல்ல இந்த நாள் வரைக்கும் கை விடலாம். உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சீக்கிரமே உன் கணவரை கூட மாற்றுவார். அவருக்கு லங்ஸில் ஒரு ப்ராப்ளம் வரும். அது வரும்போது அது அவரை எடுத்து போட்டுறார். தேவன் ரிலீஸ் பண்ணி விடுதலை தரார். ரீபா சாந்தாராமா காந்தாராபா ரபோம் தரணந்தி ரீமா காந்தாராபா ராமா சாந்தி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேரையும் நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, இயேசு நாமத்தில். ஆமென்.